உங்களுக்கு பெரிய பெரிய ட்ரீம்ஸ்லாம் இருக்கும். ஆனா அதை பண்றதுக்கு எனர்ஜியே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். இத நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு விடுவோம். ஆனா அந்த நாளைக்கு வரவே வராது. எக்ஸாம்க்கு படிக்கணும், ஃபிட் ஆகணும், புது விஷயங்கள்லாம் கத்துக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா அதை விட போன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு டிவி பார்த்துட்டே டைம் போயிடும். இது எதனால நடக்குது? நீங்க லேசியா இருக்கிறதுனால இல்ல. டாஸ்க் பெருசா கஷ்டமா இருக்கும் போது பிரெயின் அதை தள்ளி விட்டுட்டு ஈஸியான விஷயத்த தான் செய்ய சொல்லும். இதுல ஒரு குட் நியூஸ் என்னன்னா, லேசினஸ்ங்கிறது ஒரு ஹேபிட் தான். ஹேபிட்ஸ சேஞ்ச் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தடவை ஒரு கோலை செட் பண்ணிட்டு அந்த கோலை கம்ப்ளீட் பண்றது இம்பாசிபிள்ங்கிற தாட்ல ஸ்டக் ஆயிருக்கீங்க. மணி சேவ் பண்ணணும்னு ஆசை, ஆனா அதுக்காக எல்லா எக்ஸ்பென்ஸும் கட் பண்ணணும்னு நினைச்ச உடனே அதெல்லாம் முடியாதுன்னு தோணும். இல்ல ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகணும்னு ஆசை, ஆனா டெய்லி எக்ஸசைஸ், ரன்னிங் இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னாலே ரொம்ப பெருசா தோணும். இதுல இருந்து தப்பிக்க நம்ம பிரெயினை ரொம்பவே ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணணும். அதுக்காக ஒரு 3 ஸ்டெப்ஸ் சொல்றேன். ஒரு பெரிய டாஸ்க பார்த்த உடனே நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வரதே பயம்தான். அதனால அதை சின்ன சின்ன ஸ்டெப்ஸா மாத்துங்க. எக்ஸாம்க்கு படிக்கணுமா, ஒரு புக்கு ஃபுல்லா படிக்கணும்னு யோசிக்காதீங்க. இன்னைக்கு ஒரு பேஜ் மட்டும் படிச்சா போதும்னு யோசிங்க. ஒரு மலை மேல ஏறுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் வைப்போம், அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பத்தி யோசிப்போம். ஸ்டார்டிங்லயே மேல ஏறி நிப்போம். இப்படி சின்ன சின்ன வின்ஸா சேர்த்தாதான் ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. அதனால ப்ராக்ரஸ்ல போக்கஸ் பண்ணுங்க, பெர்ஃபெக்ஷனுக்கு இல்லாம. எப்போதும் உங்களோட வில் பவரை நம்பி இருக்காதீங்க. அது ஒரு நாள் இருக்கும், அடுத்த நாள் இருக்காது. ஒரு ரொட்டீனை கிரியேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்க. வேலை ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நாளைக்கு மார்னிங் எக்ஸசைஸ் பண்ண பிளான் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ண தேவையான திங்ஸ் எல்லாம் பெட்டுக்கு பக்கத்துல தூங்கறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்னிங் அதை ஸ்டார்ட் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொட்டீன் உங்க ஸ்டார்டிங் ட்ரபிள போக்கிடும். ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணும், அப்புறம் அதுவே ஒரு ஹேபிட் ஆகிடும். இன்னைக்கு ஒரு சின்ன ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுங்க. மார்னிங்கே இன்னைக்கான டு டூ லிஸ்ட் எழுதுங்க. இல்லனா மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. இந்த ஸ்மால் ஹேபிட்ஸ்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும், உங்களோட மொமெண்டம் பில்ட் பண்ணும். இருக்கிறதுலயே ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுதான் ரொம்ப கஷ்டமானது. அதனால ஒரு டாஸ்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்காம அதை ஒரு 2 மினிட்ஸ் பண்ணா போதும்னு நினைங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணுமா, ஃபர்ஸ்ட் 1 பேஜ் படிப்போம். ரூமை கிளீன் பண்ணணுமா, ஃபர்ஸ்ட் அந்த கார்னரை மட்டும் கிளீன் பண்ணி பிடிப்போம். இப்படி நினைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணினா அப்புறம் ஈஸியா கண்டினியூ பண்ணிடலாம். ஒரு கல்ல மலையில இருந்து தள்ளி விடுறது மாதிரி ஸ்டார்டிங் தான் கஷ்டமா இருக்கும். அப்புறம் கஷ்டப்பட்டு தள்ளிட்டா அதுவே உருண்டு கீழே போயிடும். அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்டான திங், 2 மினிட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. அப்போதான் ஸ்டார்ட் பண்ணதுக்காக பிரெயினுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். எல்லாருமே ஸ்டார்டிங்ல சின்னதா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்க இப்போ அட்மையர் பண்ற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அவங்க அந்த ட்ரீம்ஸை விட்டுறாம கண்டினியூ பண்ணாங்க. ஒரு விஷயத்த பண்றதுக்கு நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். உங்க ட்ரீம்ஸ்லாம் ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி இப்ப சின்னதா தான் இருக்கும். ஆனா நீங்க போடுற எஃபர்ட்ஸ்லாம் சேர்ந்து சேர்ந்து கடைசியில ஒரு நெருப்பு மாதிரி ஆகி நிக்கும். அதனால பெர்ஃபெக்ட் மொமெண்ட்காக வெயிட் பண்ணாதீங்க. இப்பவே ஒரு சின்ன விஷயத்த சூஸ் பண்ணி அதுக்கான ஸ்டெப் எடுங்க. சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் ரெகுலரா போட்டீங்கன்னா அது ஒரு நாள் பெருசா மாறும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.